வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒஃபிஷியலாக ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்குமே தையல் மிஷின் இலவசமாக கொடுக்குறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அண்ட் இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அண்ட் இதுக்கான டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பப்ளிக் டீட்டெயில்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இலவச தையல் மிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது உங்களுக்கு 2 டைப்ஸாக, அதாவது 2 திட்டங்கள் மூலியமாக கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசால் கொடுக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். PM சிலாய் இயந்திர யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இந்த மிஷன் வந்து கொடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலயமா இந்தியா முழுசும் தையல் மிஷின் கொடுக்கிறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் வழங்கக்கூடிய இலவச தையல் மிஷின் பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தையலில் உங்களுக்கு பயிற்சி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசால் வழங்கக்கூடிய தையல் மிஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் அப்படி மென்ஷன் பண்ணலை. ஸோ இது தாங்க இந்த 2 திட்டத்தோட டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த தையல் மிஷின் யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாநிலத்துக்கு 50,000 பெண்களுக்கு இந்த தையல் மிஷின் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த இலவச தையல் மிஷின் அப்படிங்கிறது கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அனைவருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், உடல் ஊனமற்றோர், இந்த மாதிரி SC ST OBC BC, ஸோ இந்த மாதிரி அனைத்து கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து வழங்குறதா இவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெண்கள் வந்து சுயமாக வேலை செய்து சொந்த காலில் நிற்கிறதுக்கு தாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அடையாள சான்று, முகவரி சான்று, உங்களோட ஃபோட்டோ, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அடையாள சான்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்படி நீங்கள் எது வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு, இல்லது ரீசெண்டாக EB பில் கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், இதுக்கு நாங்கள் ஏதாச்சும் பயிற்சி எடுத்திருக்கணுமா, ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா, அந்த பயிற்சி சான்றிதழ் வந்து தேவைப்படுமா. ஸோ இதே மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தையல் பற்றி எதுவும் தெரியாது, தையலே தெரியாது அப்படின்னாலும் இந்த இலவச தையல் மிஷின் வந்து கொடுக்குறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா PM சிலாய் மிஷன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் PM சிலாய் இலவச இயந்திர யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தாங்க இந்த ஸ்கீமோட நேம். தென் இந்த திட்டத்தோட லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 ஜூலை 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் கடைசி நாளாக இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இலவச தையல் மிஷின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த திட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட டிசிஷன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நம்ம சந்திக்கலாம்.